உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 20/1/2025 என்று அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கிறார். 28/1/2025 என்று என் தேவனாய கர்த்தர் கடவுள் இடம் கொடுத்திருக்கிறது என்ன சொல்கிறார் என்றால், அமெரிக்க தேசத்தின் அதிபதியாகிய டொனால்ட் ட்ரம்ப் விரோதமாகவே உலக நாடுகள் ஒன்று திரளும் அப்படிங்கிறாரு. தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. இது கடவுளின் தீர்க்க தரிசனம். இதனை நான் மாமனிதன் இம்மாற்ற பிரச்சனையில் ஒளிபரப்பியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள். அதன்படியே இப்போது உலக நாடுகள் அனைத்துமே அமெரிக்க தேசத்தை டொனால்ட் விரோதமாக ஒன்று திரண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அவர் போடுகிற டாரிஃப் வரி அதிகமாக போடுறாங்க. எல்லா நாடுகளும் எதிராகும், எல்லா நாடும் கொண்டு தருவது கடவுளின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. நீங்க பார்த்துக்கலாம். 28/1 பதவிக்கிறாரு. 28/1 கடவுள் சொல்றாரு, உலக நாடுகள் அனைத்தும் டொனால்ட் ட்ரம்ப் விரோதமாக ஒன்று திரளும் சொல்றாரு. இப்போ எல்லாமே தண்டு நிற்குது. சீனா ஒரு பக்கம் வரி போட்டுக்கிட்டு இருக்கு, கனடா போட்டுக்கிட்டு இருக்கு, எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. சில வரியை குறைக்கிறாரு, கூட்டுறாரு. இது நடந்து கொண்டு இருக்கிறது. தற்போது என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனம் அமெரிக்க தேசத்தை அதிபதி டொனால்டுக்கும் விரோதமாகவே இஸ்லாமிய நாடுகளும் கிறிஸ்தவ நாடுகளும் ஒன்று திரளும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அதனை என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்ன தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 8/3/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ಸಕ್ಕಡಂಗ ತಟ್ಟು ತೊಂಡುದು ಮೀ ಬೋದ್ರ ಮಂಡ ತಡೆದಿ ಕತ್ತಿ ಮಾಕೊಡುದು ಶುಕೀಟ ಕಂಕರ ಮಕ್ಕ ರಬುತ್ತು ವಿಧಿ ಬೋದ್ರ ಮಂಡ ತರ உலக நாடுகளுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறவன் தான் தோண்டித்தனமானவன். அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன் டொனால்டு ட்ரம்ப். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் அவனுக்கு விரோதமாகவே, கிறிஸ்தவ நாடுகள் அனைத்தும் அவனுக்கு விரோதமாகவே ஒன்று திரளும் தனித்து விடப்படுவான். அவனோடு உன்னை நான் கூட்டி சேர்ப்பேன். இதன் விளக்கம் என்னவென்றால், கடவுள் வார்த்தை உலக நாடுகளுக்கு விரோதமாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவன் தான் தோண்டித்தனமானவன். தான் தான் அப்படின்னு தான் இஷ்டம் தான் சொல்றது. அது அர்த்தம் சரியான அர்த்தம் எனக்கு தெரியல. தெரிந்தவர்கள் கமெண்ட்ல போடுங்க. தான் தோண்டித்தனமான இதெல்லாம் அவருடைய கேரக்டர். டொனால்ட் ட்ரம்பின் கேரக்டர். உலக நாடுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவன், தான் தோண்டித்தனமானவன், அமெரிக்க தேசத்தின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதுதான் டொனால்ட் ட்ரம்ப் இப்படிப்பட்டவர். உலக விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறவர், தான் தோண்டித்தனமானவர். அவர் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவனுக்கு விரோதமாக நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறான். அமெரிக்க டொனால்ட் ட்ரம்புக்கு கெட்ட காலம், கெட்ட நேரம். இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் அவனுக்கு விரோதமாகவே, கிறிஸ்தவ நாடுகள் அனைத்தும் அவனுக்கு விரோதமாகவே ஒன்று திரளும். இதான் கடவுள் வார்த்தை. என் வார்த்தை கிடையாதுங்க, நான் சொல்ல முடியாதுன்னு. கடவுள் என்னிடம் கூடிய தீர்க்க தரிசனம். இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் அவனுக்கு விரோதமாகவே, கிறிஸ்தவ நாடுகள் அனைத்தும் அவனுக்கு விரோதமாகவே ஒன்று திரளும். தனித்து விடப்படுவான், தனியாக இருப்பார். அவனோடு அமெரிக்க அதிபதியோடு என்னை, இந்த மாமனிதனை நான் கூட்டி சேர்ப்பேன். கடவுள் கூட்டி சேர்ப்பார். எதற்கு என்பதை பொறுத்து பாருங்கள். நான் கடவுளின் வார்த்தை. இஸ்லாமிய நாடுகளோ கிறிஸ்தவ நாடுகளோ அவருக்கு விரோதமாக ஒன்று திரளும், தனித்து விடப்படுவான். அப்போது இந்த மாமனிதனை கடவுள் அமெரிக்க தேச கூட்டி சேர்ப்பார். இது கடவுள் வார்த்தை. பொறுத்து பார்க்கலாம். 10/3/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்த தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ಎಂದಿಮ್ಮ ಕೂತುಮ್ಮೆ ಒಮ್ಮೆ ದೇಹಕ್ಕೆ ಕೈರಂಡಕ್ಕ ತುಬಿ ತಿಬೋದಿ அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறேன். தான் தோன்றித்தனமானவன், அதிகார மமதையோடு கூடியவன், உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்படக்கூடியவன்,
அமெரிக்க ஜனங்களுக்கு ஆதரவாகவே செயல்படக்கூடியவன். அவனுக்கு விரோதமாகவே உலக நாடுகள் திரளும். அவனுக்கு விரோதமாகவே உலக நாடுகள் திரளும். அவனுக்கு விரோதமாகவே உலக நாடுகள் திரளும். விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப் விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்புக்கு கெட்ட காலம், கெட்ட நேரம், இது புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய கேரக்டர் சொல்கிறார், கடவுள் சொல்கிறாரு, தான் தோன்றித்தனமானவன். விளக்கம் சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க. அதிகாரம் மமதை கொண்டவன், தான் அதிகாரம், யாரும் அசைக்க முடியாது, நான் தான் உலகத்துக்கு, நான் தான் அமெரிக்கா அதிபதி, உலகத்துக்கெல்லாம் பெரிய ஆளுன்னு காட்டுறது. அதிகாரம் மந்தை கொண்டவன். இது கடவுள் வந்து டொனால்ட் ட்ரம்ப் கேரக்டர் சொல்கிறாரு, நான் சொல்லலை, கடவுள் சொல்கிறாரு. உலக ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவன். பார்க்குறீங்க, எல்லாத்தையும் டாரிஃப் வரியை கூட்டிட்டாரு. என்ன வரி போறியோ அந்த வரி அதிகமாக கூட்டிட்டாரு. எல்லா நாடுகளும் தவிர்த்து கொண்டு இருக்கிறார்கள், அவருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்க ஜனங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவன். என் ஜனம் கஷ்டப்படுறாங்க, அமெரிக்க ஜனம் கஷ்டப்படுறாங்க, எல்லாம் எங்கள் பணத்தை பூரா வெளிநாடு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அமெரிக்க ஜனங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவன். 4 கேரக்டர் டொனால்ட் ட்ரம்ப் கேரக்டர். கடவுள் சொன்ன வார்த்தை. அவனுக்கு விரோதமாக உலக நாடுகள் திரளும். நிச்சயமாக சொன்ன வார்த்தை. டொனால்ட் ட்ரம்ப் விரோதமாகவே உலக நாடுகள் திரளும். முன்பு சொல்லியிருக்கிறாரு, நடந்து கொண்டு இருக்கிறது. கடவுள் சொல்ல தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. 17/3/2025 என்று என்னிடம் இந்த தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே இஸ்மவேல் வம்சத்தினர் திரள்கிறார்கள். இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் வம்சத்திருக்கிறார்கள். அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே இஸ்மவேல்னா இஸ்மவேல் வம்சத்தின் திரள்கிறார்கள். இஸ்மவேல் வம்சம்னா இஸ்லாமியர்கள், யூதர்கள், இஸ்மவேல் வம்சம், அதாவது ஆபிரகாமின் குமாரன் இஸ்மவேல், அந்த வம்சம் வந்தது. ஆபிரகாமின் குமாரன் இஸ்மவேல், அந்த வம்சம் வந்தவங்க இஸ்லாமியர்கள். ஆபிரகாமின் குமாரன் ஈசாக், அதில் வந்தவர்களாக யூதர்கள், கிறிஸ்தவர்கள் வந்தவங்க. இதான் கடவுளுடைய குமாரர்கள். அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே இஸ்மவேல் வம்சத்திற்கான முஸ்லிம் நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் ஒன்று தருகிறார்கள். உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி தருகிறாங்கன்னு பார்த்து சொல்கிறேன் நான். 23/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். Shuhidi makotome tihara hagranda kakaho uhi tibo dimibo madadara தான் தோன்றி தனமானவன் உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறவன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அவனோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். தனிமையிலே வேதனைப்படுவான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு விரோதமாகவே திரள்கிறார்கள். கிறிஸ்தவ ஜனங்கள் அவனுக்கு விரோதமாகவே திரள்கிறார்கள். தனித்து விடப்படுவான். அவனோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். இந்த விளக்கம் என்னவென்றால், தான் தோன்றித்தனமான மாத்தன்னு சொல்றாரு. தான் தோன்றி இது இப்ப சொல்லலைங்க, 2020 ஜனவரி 1 சொல்லிட்டாரு. தான் தோன்றித்தனமானவங்கிற வார்த்தை அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக டொனால்ட் இருக்கும்போது 2020 ஜனவரியில் சொல்றாரு. 2020 ஜனவரியில் சொல்றாரு. அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன் தான் தோன்றித்தனமானு சொன்னார். அது இப்போ சொல்றாரு, தான் தோன்றித்தனமானவன், உலக ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறவன் யாரு? டொனால்ட் ட்ரம்ப். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன் சொல்றாரு. திரும்ப திரும்ப சொல்றாரு. டொனால்ட் ட்ரம்ப் கெட்ட காலம் எல்லாரையும் பகைச்சிட்டு இருக்கிறாரு. கெட்ட காலம். அவனுக்கு விரோதமாக கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அவனோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். அமெரிக்க தேசத்தின் அதிபதியோடு இந்த மாமனிதனை கடவுள் கூட்டி சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நடக்கும். தனிமையில் வேதனைப்படுவான். நிச்சயமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்துடும். தனிமையில் வேதனைப்படுவார். கடவுள் வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். இஸ்மவேல் ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக திரள்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்மவேல் வம்சம் இஸ்லாமியர்கள், முஸ்லிம் நாடுகள், முஸ்லிம் அனைத்தும் அவனுக்கு விரோதமாக திரள்கிறார்கள். கிறிஸ்தவ ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக திரள்கிறார்கள். கிறிஸ்தவ ஜனங்களும்
டொனால்ட் பிரதமர் திரள்கிறார்கள். இவன் வார்த்தை தனித்து விடப்படுவான், தனியாக இருப்பார். அவனோடு உன்னை நான் கூட்டிச்சிருக்கிறேன். அமெரிக்க தேச அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு மாமனிதனை கடவுள் கூட்டிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கார். பொறுத்து வந்து பார்ப்போம். கடவுளின் வார்த்தை 1/4/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். Rama karama tumidima tima kutumirima ailandaka uhi tibodi biboda matadara அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவர் தேசத்தின் அதிபதியாக தான் தோன்றி தனமானவர் அதிகாரம் மமதை கொண்டவர் அமெரிக்க ஜனங்களின் ஆதரவானவன் அவனை டொனால்டு ட்ரம்பை தேசத்தின் அதிபதியாக நானே அபிஷேகப்படுத்தினேன். என் சித்தம் என் திட்டம் நானே அபிஷேகப்படுத்தினேன். அவனுக்கு விரோதமாகவே இஸ்மவேல் வம்சத்தினர் அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன் அத்தேசத்தின் அதிபதியாக ஒரு கேரக்டர் தான் தோன்றித்தனமானவன், அதிகார மமதை கொண்டவன். கடவுள் சொன்ன வார்த்தை அமெரிக்க ஜனங்களின் ஆதரவானவன், அமெரிக்க ஜனங்களின் ஆதரவானவன். 3 வார்த்தை. அவர் கேரக்டரை கடவுள் சொல்றார், நான் சொல்லலை. கடவுள் சொல்றாரு, எவ்வளோ யாரும் கோவப்படாதீங்க. தான் தோன்றித்தனமான் தான் தான் அப்படின்னு தான் தோன்றித்தனமானவன், அதிகார மமதை கொண்டவன். அமெரிக்க தேசத்தின் அதிபதி தான் உலகத்தில் உயர்ந்தது, அமெரிக்க நாடு உலகத்தில் உயர்ந்த நாடுன்னு காட்டுறாரு. அமெரிக்க ஜனங்களுக்கு ஆதரவானவன், அமெரிக்க ஜனங்களுக்கு ஆதரவானவர். அவனை டொனால்ட் ட்ரம்பை அத்தேசத்தின் அதிபதியாக நானே அபிஷேகப்படுத்தினேன். கடவுள் அபிஷேகப்படுத்தினார். ஏன்னா உண்மையிலே வர வேண்டியது கமலா ஹாரிஸ் தான். அந்த என்னோட பல போட்டிருக்கேன், நான் எபிசோட் போட்டிருக்கேன். நான் மாமனிதன் இம்மாற்றல் எபிசோட் போட்டிருக்கேன். அதை டிஸ்கவுண்ட் கொடுங்க, பாருங்க. நீங்கள் கமலா ஹாரிஸ் தான் அமெரிக்கா வர வேண்டியது. ஒரு சில காரணங்களுக்காக கடவுளுக்கு என்ன காரணம் தெரியும், கடவுள் தான் அவரை கடைசி நேரத்தில் மாற்றிட்டு டொனால்ட் ட்ரம்பை அதிபதியாக மாற்றினார், அபிஷேகப்படுத்தினார். அதான் சொல்கிறாரு, அவனை டொனால்ட் ட்ரம்பை அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக நானே அபிஷேகப்படுத்தினேன். என் சித்தம் என் திட்டம் நான் அபிஷேகப்படுத்தினேன். அவர் சித்தம், அவர் என்ன நினைக்கிறாரோ என்ன திட்டம் போடாதான் ஒரு திட்டம் போட்டாரு. முதல்ல அமைதியாக ஜனங்களுக்கு சொல்லி நினைச்சு கமலஹாரிஸ் தான் வருவார்னு சொன்னார். அதையும் நான் மாமனித மாட்டு போட்டிருக்கேன். சிலர் தப்பாக நினைக்கலாம், என்னடா கடவுள் திருக்கரசன் சொன்னார், கமலஹாரிஸ் வருவார்னு சொன்னார், நான் பொய்த்து விட்டது, திருக்கரசன் பொய்ன்னு சொல்லுவாங்க. கிடையாது, அது கடவுள் சித்தம். அதை கொண்டு வந்து நினைச்சாரு. ஆனால் சில காரணங்களுக்காக, என்ன காரணங்கிறது உங்களுக்கும் தெரியாது, உலகத்தினாங்க உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியாது, கடவுள் தெரியும். அந்த கடவுள் என்ன சொல்றாரு, கடவுளுடைய சித்தம் திட்டம் நம்ம கமலஹாரிஸ் வேண்டாம்னு கடைசி நேரத்தில் முடிவு பண்ணிட்டு டொனால்ட் ட்ரம்பை அமெரிக்க அதிபதியாக அபிஷேகப்படுத்தினார். அவனுக்கு விரோதமாகவே இஸ்மவேல் வம்சத்தினர் இஸ்ரேல் நாடுகள் ஒன்று சொல்றாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் 28/1/2025 என்று சொன்ன தீர்க்கதரிசனத்தில் அமெரிக்க தேசத்தின் அதிபதியாகிய டொனால்ட் ட்ரம்பை உலக நாடுகள் ஒன்று தரணும்னு சொன்னார். உலக நாடுகள் அனைத்தும் ஒன்று திரண்டு கொண்டிருக்கிறது. எனக்கு வரி போட்டது காரணத்தால் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இருக்காங்க, அமெரிக்கா தனியாக இருக்கிறது. இப்போது குறிப்பிட்டு வரும் தீர்க்கதரிசனம் அமெரிக்க டொனால்ட் விரோதமாகவே இஸ்மவேல் வம்சம் ஒன்று திரள்கிறார்கள், கிறிஸ்துவ ஜனங்கள் ஒன்று திரள்கிறார்கள் சொன்னார். இப்போது நிறைவு கொண்டு இருக்கிறது. கடவுள் தரிசனம் நிறைவு கொண்டு இருக்கு. எப்படி நிறைவு கொண்டு இருக்கிறது? பாலஸ்தீன மக்கள் வாசமாக இருந்த காசா நகரத்தை மக்கள் வாழ தகுதியற்ற நகரம், அந்த நகரத்தை நான் சுத்தப்படுத்தி மார்க்கெட்டமைப்பு செய்ய போறேன். அங்கே உள்ள பாலஸ்தீன மக்கள் 12 லட்சம் பேரும் காசா நகரத்தை விட்டு வெளியேறி துருக்கி ஜோர்டான் போன்ற நாடுகளுக்கு போயிருங்க. நீங்க பக்கத்துல நாடுகள் போற அந்த மக்களை அரவணைச்சு கொள்ளுங்க, அந்த நகரத்தை மார்க்கெட்டமைப்பு செய்ய போறேன்னு சொல்றாரு. இது யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பாலஸ்தீன மக்கள் தானே, பாலஸ்தீன ஜனங்களுக்கு பாலஸ்தீன தேசம் தான் அப்படின்னு சொல்லி மற்ற இஸ்லாம் நாடுகள்லாம் ஒன்று திரண்டு நிற்கிறாங்க. இப்போ அமெரிக்கா ஈரான் போற ஆரம்பிக்க போகுது. இப்போ ஈரானுக்கு சப்போர்ட்டாக சவுதி அரேபியா மற்ற எல்லாரும் ஒன்று தராங்க. எங்கள் நாட்டு மூலமாக நீங்கள் போட்டுக்கூடாது, எங்கள் நாட்டு நிலத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, வானொலி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்கா விரோதமாகவே இந்த காசா நகரத்தில் பாலஸ்தீன மக்களை குறித்தும் அமெரிக்க ஈரான் போரை குறித்தும் ஒன்று திரள்றாங்க. அந்த இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒன்று திரள்கிறார்கள்.
ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, துருக்கி எல்லாம் ஒன்று திரண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இஸ்லாமிய நாடுகள் அனைத்து ஒன்று திரண்டு இஸ்மாயில் வம்சத்தினை ஒன்று திரண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, பதவி நாளிலிருந்து ரஷ்யாவோடு இவர் இன்னும் இணக்கமா இருக்கிறார். ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்ய நாடுக்கும் ஒத்துப்பாது சண்டை போட்டு இருக்கோம். உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைன் ஆதரவாக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடும் ஒன்று சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜோ பைடன் அதிபராக இருக்க நடந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா வந்தோடனே பணம் கொடுக்குற எல்லாத்தையும் நிறுத்திட்டாரு. ராணுவத்தை நிறுத்திட்டாரு. உளவுத்துறை செய்தியை நிறுத்திட்டாரு. இப்போ அமெரிக்கா உக்ரைனை சப்போர்ட் பண்ண மறுத்தாலும், ரஷ்யாவுக்கு சாதகமாக இருந்தாலும், ஐரோப்பிய நாடு வேணா ஒன்று இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் அனைத்தும் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் ஒன்று திரண்டு நிற்கிறது. அவர்களும் அமெரிக்கா போனால் போகட்டும், நாங்கள் உக்ரைன் சப்போர்ட் பண்றோம், ரஷ்யா எடுத்துன்னு போன்னு நிற்கிறாங்க. இதுதான் இஸ்ரேல் நாடுகளும் ஒன்று திரண்டு நிற்குது, கிறிஸ்து நாடுகளும் ஒன்று நிற்கிறாங்க. எப்போ அமெரிக்கா உதரமாக செயல்பட போனாலும் தெரியாது. கடவுள் வார்த்தை நிறைவேறியது, கடவுள் திக்கதர்சனம் நிறைவேறிதான். கடவுள் என்னிடம் சொல்ல திக்கதர்சனம் அனைத்தும் நிறைவேறியிருக்கிறார். எல்லாத்தையும் பாருங்க. மாமனிதன் இம்மாற்ற யூடியூப் சேனலில் கடவுள் வார்த்தை திருக்க தரிசனங்களை உங்கள் ஒளிப்பு கொண்டு வருகிறேன். கடவுள் யார்? உலக ஜனங்களுக்காக ஒரே கடவுள். இஸ்லாமியர்களுக்கு அவர் தான் கடவுள், கிறிஸ்தவர்களுக்கு அவர் தான் கடவுள், இந்துக்களுக்கு அவர் தான் கடவுள், சீக்கியர்களுக்கு, புத்த மத எல்லா மக்களுக்கும் ஒரே கடவுள். அவர் ஆவி எனக்குள்ளாக இறங்கி கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் திருக்க தரிசனம். இந்த திருக்க தரிசனத்தை தான் மாமனிதன் இம்மாற்ற யூடியூப் ஒளிப்பு கொண்டு வருகிறேன். தொடர்ந்து பாருங்கள். மாமனிதன் இம்மாற்ற தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.